அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. 45 வயசு கடந்தவங்க அதிகமாக சொல்கிறது தூக்கம் வரலை அப்படிங்கிறது. ஏன் இந்த தூக்கம் வரலை? இவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது? மற்றவர்கள் போல ஏன் இவர்களினால் இயல்பாக தூங்க முடியலை அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களோட ஆரம்ப காலகட்டத்தோட வாழ்க்கைக்கும் இன்றைக்கு வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள். அப்போது ஆரம்பத்தில் என்னென்னமோ நடந்துச்சு, அதெல்லாம் இப்போ டிஸ்டர்ப் பண்ணுமானா கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா உங்கள் மனசில் ஏற்பட்ட பதிவானது எந்த வகையிலையுமே டெலீட் ஆகாது, உள்ளுக்குள்ளே பதிவுகளாக தான் இருக்கும். அந்த பதிவுகள் ஒன்றுலேருந்து இன்னொன்றா கன்வெர்ட் ஆகி ஒன்று க்ரியேட் பண்ணுமே ஒழிய அது டெலீட் ஆகாது. அப்போது தூக்கத்துக்கு என்ன தான் பண்ணணும்? மருந்துகள் சாப்பிட்டோம், தூக்கம் வரல. எக்ஸசைஸ் பண்ணோம், தூக்கம் வரல. வாக்கிங் போனோம், தூக்கம் வரல. யாராவது கூட பேசிக்கிட்டு இருந்தால் தூக்கம் வரும்னா பண்ணோம், தூக்கம் வரல. புத்தகம் படித்தோம், தூக்கம் வரல. அப்போ தூக்கம் இயல்பாக வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட அறிவின் பதிவின்படி உங்கள் மனசு இயங்கிக்கிட்டு இருக்கிறப்ப உங்கள் மனசானது விழிப்பு நிலையிலேயே இருந்துகிட்டு இருக்கும். அந்த எப்படி ஒரு வெயிலில் நம்ம இருக்கிறப்ப, ஒரு லைட் வெளிச்சத்தில் ஒரு வெயிலில் நம்ம வெளியில் போகிறப்ப எப்படி நம்ம விழிப்பு நிலையில் இருக்கிறோமோ, அந்த மாதிரி இரவுலையும் உங்கள் மனசு விழிப்பு நிலையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். இப்போ பெரும்பாலும் இந்த தூக்கம் வராதவங்க பார்த்திங்கன்னா 3 மணி 4 மணி வரைக்கும் விடியக்காலை 3 மணி 4 மணி வரைக்கும் இவங்களுக்கு தூக்கங்கிறது வராது. ஆனால் மற்றவங்க பார்க்குறப்ப இவங்க தூங்குற மாதிரி இருக்கும், கொரட்டை விட்டு தூங்குற மாதிரி இருக்கும், அந்த தூக்கத்துக்கான மூச்சு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்கள கேட்டோம்னா, நான் தூங்கவே இல்லை, இவங்களாம் அப்படி தான் சொல்கிறாங்க, ஆனால் நான் தூங்கவே இல்லை, நான் தூங்குனா எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் இந்த மாறுபாடுகள் இவங்க மனசில் இவ்வாறெல்லாம் ஏற்படுதுன்னா, இவங்களோட அறிவு பதிவில் இயங்கிக்கிட்டு இருக்கிறப்ப இவங்க புதுப்பிச்சுக்காமையும் மறுசீரமைக்காமையும் பழைய அறிவின் பதிவில் இவங்க இயங்கிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி பாதிப்புகள் இவங்களுக்கு ஏற்படுது. அப்போது இவங்களோட கேரக்டரு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து எப்படியெல்லாம் இருந்திருக்கும்னா, இவங்க ஒரு செயல் ஒன்று நினச்சாங்கன்னா அதை உடனே செஞ்சிடணும். யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு பிடிவாத குணத்தோடு இருப்பாங்க. யார் கூடயுமே அனுசரணையாக இருக்க மாட்டாங்க. அது அவர்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், இல்லை இவங்க பெற்ற குழந்தைகளாக கூட இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக கூட இருக்கலாம். யார் கூடயுமே இவங்களால் அனுசரணையாக இருக்க முடியாது. அனுசரியாக வாழ்ந்திருக்கவும் மாட்டாங்க. அனுசரியாக வாழ்ந்த மாதிரி இருக்கும், ஆனால் இவங்க மனசுக்குள்ளே ஒரு முரண்பாடுகளோடையே வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஒன்று நினச்சிட்டாங்கன்னா அதை உடனே செய்யறதுக்கு எப்படி பேசினா, எப்படி செஞ்சால், யாரை பார்த்தா, என்ன மாதிரி நடந்துக்கிட்டால் அந்த செயல்பாடு நடக்குமோ அதுக்கான எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்க மனசு பழக்கப்படுத்தி இயங்கிட்டே வந்ததோட விளைவு இன்றைக்கும் அதே மாதிரி நடக்கும்னு நினைப்பாங்க. அது சாத்தியம் இல்லைங்கிறது இவங்களால ஏற்றுக்க முடியாது. அடுத்தது பார்த்தோம்னா, பிடிவாத குணம் இவங்ககிட்ட இருக்கும். யாருக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க. தனக்கு ஒன்று வேணும்னா அது வேணும், அது எவ்வளோ செலவானாலும் சரி, அது எப்படி இருந்தாலும் சரி, தான் எப்படி நினைத்தாங்களோ தான் நினைத்தது மாதிரி நினைத்த நேரத்தில் நினைத்தபடி வேணும்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. இது இவங்களோட சிறு வயதிலிருந்தே இந்த பிரச்சனை இருந்திருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா, இவங்க எது செஞ்சு கொடுத்தாலுமே இவங்களுக்கு திருப்தி அடையாது. இவங்களே செஞ்சுக்கிட்டாலும் இவங்களுக்கு திருப்தி அடையாது. இவங்க நினச்ச மாதிரி மற்றவங்க செஞ்சு கொடுத்தாலும் இவங்களுக்கு திருப்தி அடையாது. குறைகள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எதையுமே ஏற்றுக்கொள்ளும் தன்மை இவங்ககிட்ட இருக்காது. அடுத்தது பார்த்தோம்னா, இவங்க எதையே பேசணும் இவங்ககிட்ட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து, இவங்களோட சிறு வயதிலிருந்து பாருங்கள், இவங்ககிட்ட நீங்கள் எதையே பேசினாலும் அதிகமான முரண்பாடுகளோடு தான் பேசுவாங்க, அதிகமான எதிர்வாதங்கள் பேசுவாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, இவங்க எது சொன்னாலுமே நக்கல் நையாண்டி பேச்சு இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஒருத்தர் சீரியஸாக ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க, இவங்க ஒரு கமெண்ட்டாக அதை எடுத்துக்குவாங்க, கமெண்ட் பண்ணுற மாதிரி எடுப்பாங்க. ஆனால் வெளியில் உதவி செய்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றவங்களோட உணர்வுகளை இவங்களால புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்த முடியாது.
மற்றவங்க உதவின்னு கேட்டால் கூட இவங்க மனம் இறங்கி செய்யக்கூடிய மனப்பான்மை இவங்களுக்கு குறைவாக இருக்கும். இந்த மாதிரி பழக்கத்தின் பழைய அறிவின் பதிவில் இவங்க மனசு பதிவானதுனால இந்த அறிவின் பதிவிலேயே வந்தப்போ இவங்க பல முரண்பாடுகளோடு இருந்திருக்கலாம். சிறு வயதிலிருந்து தன்னோட கூட பிறந்தவங்க ஏதாவது கேட்டிருக்கலாம், கொடுக்க மாட்டேன்னு ஆர்கியூமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஒரு பிரச்சனையாக இருக்கும், அதனால் ஒரு சங்கடங்கள் வந்திருக்கும். அப்போ அது மறந்துருக்கும். ஆனால் அது இப்போ நினைவுபடுத்தி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணும். அதே மாதிரி இவங்க பருவ வயதாக இருக்கிறப்ப ஏதோ தெரியாமல் சில தவறுகள் செஞ்சுருக்கலாம், இல்லை அது தவறுன்னு தெரியாமல் கூட செஞ்சுருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறப்ப அது இப்போ குற்ற உணர்வாக இவங்களுக்கு நிற்கும். அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் ஏதாவது சொல்கிறப்ப இவங்க அதிக முரண்பாடுகளோடையும் செய்ய முடியாதுங்கிற ஆர்கியூமெண்ட்லேயும் வளர்ந்துருப்பாங்க. அது இன்றைக்கி இவங்களுக்கு குற்ற உணர்வாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு அன்றாட நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய பார்த்தது, கேட்டது, படித்தது, பழகினது இதன் அடிப்படையில் இவங்களோட வாழ்க்கை வந்தப்போ இன்றைக்கி இவங்களால் இயல்பு முறையில் எதையுமே ஏற்றுக்கொள்ளும் தன்மை இல்லாதப்ப புரிந்து கொள்ளவும் முடியாது, அதை சகித்து கொள்ளவும் முடியாது. இந்த சூழலில் தான் இவங்களுக்கு நைட்டு படுத்தோம்னா எதேதோ நினைவுகள் வரும், நேரில் நடக்கிற மாதிரி இருக்கும், கனவு மாதிரி வரும், கற்பனை மாதிரி இருக்கும், பயம் சார்ந்து இருக்கும், நடுக்கத்தை கொடுக்கும், நேரில் நிகழ்வு நடக்கிற மாதிரி இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸுன்னு சொல்லக்கூடிய யாரோ தன்னை துரத்துகிற மாதிரியும் தன்னை கொடுமைப்படுத்துகிற மாதிரியும் வரும். அது மட்டும் இல்லாமல் தான் மற்றவங்களை கொடுமைப்படுத்துகிற மாதிரியும் ஒரு சிலருக்கு வரும். இந்த மாதிரி நெகட்டிவ் திங்ஸு, நெகட்டிவ் தாட்ஸு, நெகட்டிவ் திங்கிங் இவங்களுக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். இது ஸ்டாப்பாக இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். எதை செஞ்சாலுமே ஒரு நெகட்டிவ் தாட், ஒரு நெகட்டிவ் திங்கிங் வந்துடும். இதோட கற்பனை சார்ந்த கனவு பயம் இவங்களுக்கு அதிகமாக வந்துடும். அப்போது இவங்களால இயல்பு நிலையில் இருக்க முடியாது. திடீர்னு அழுதுருவாங்க, சொல்ல முடியாமல் அழுக வரும். யாராவது நல்லா இருக்கியான்னு கேட்டால் அழுக வந்துடும். யாராவது நல்லா இருக்கிறியான்னு கேட்காம போயிட்டாலும் அழுக வந்துடும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ இது பண்ணேன், இவங்களுக்காக எல்லாம் பண்ணேன், என்னை ஒரு வார்த்தையும் கூட கேட்கலையே, நல்லா இருக்கியான்னு சொல்லின்னு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க மனசுக்குள்ளேயே துக்கப்படுவாங்க, துயரப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. அப்போது இந்த மாதிரி சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் இவங்களால வெளியில் சொல்லவும் முடியாது, சொல்லவும் தெரியாது. இதுதான் அவங்களோட பிரச்சனையாக இருக்குது. இப்போது தலைவலி வருது, காய்ச்சல் அடிக்குதுன்னா, ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, கால் சுளுக்கிடுச்சு அப்படின்னா சொல்ல தெரியும். ஆனால் இது மனசுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் தான் சொல்ல தெரியும், பல விஷயங்கள் சொல்ல தெரியாது, சொல்லவும் முடியாது அவங்களால. அப்போ இந்த அழுத்தப்பட்ட பிரச்சனைகள் தனக்கென்று யாரும் இல்லைன்னு ஒரு ஏக்க நிலைக்கு தள்ளிடும். வீட்டில் எல்லாருமே, அதாவது பெற்றோர்களும் தான் பெற்ற குழந்தைகளும் பேரன் பேத்தி இந்த மாதிரி அனைவரும் இருந்தாலும் கூட தூக்கம்ங்கிறது இருக்காது, இயல்பு நிலையில் இருக்க முடியாது, எதையோ இழந்த ஃபீல் இருக்கும், சுதந்திரமாக இருக்கிற மாதிரி இருக்காது, ஏதோ ஒரு குற்ற உணர்வில் தான் ஒரு குற்றவாளி போலவே நடந்துக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இது போன்று தூக்கமில்லாத பல சிக்கல்களும் ஏற்படுறப்ப ஒரு சிலர் வாக்கிங் போனால் சரியாயிடும், புத்தகம் படித்தா சரியாயிடும், மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடும், நைட்டு வயிறு நிறைய சாப்பிட்டா சரியாயிடும், நைட்டு பால் குடிச்சிட்டு படித்தா சரியாயிடும் இப்படின்னு சொல்லி பல ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. மனசு அமைதி அடையாமல் தூக்கம் வராதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த மனசு பழைய அறிவின் பதிவில் இயங்கிக்கிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதை முறைப்படுத்துறதுக்கும் அந்த பழைய அறிவின் பதிவை பகுப்பாய்வு செய்து மறுசீரமைத்து மனதையும் உடலையும் சமநிலைக்கு கொண்டு வந்தோம்னா இயல்பான தூக்கம்ங்கிறது வரும். இவங்களால மற்றவங்க, அதாவது குடும்ப நபர்கள்கிட்ட இவங்க இயல்பான முறையில் இருக்க முடியும், வாழ முடியும். அப்போது அடுத்தது இவங்களோட உடலுக்கு எப்படியெல்லாம் இது கன்வெர்ட் ஆகுது, இவங்களோட மனசு இந்த மாதிரியெல்லாம் பாதிப்படைகிறப்ப இவங்க தொடர்ந்து இவங்களோட சிந்தனை, எண்ணம், குழப்பம், பதட்டம், பயம், நடுக்கம் இது சார்ந்து இவங்களோட இந்த ஆக்டிவிட்டிலேயே போயிட்டுருக்கிறப்ப அடுத்த கட்டம் உடலுக்கு கன்வெர்ட் ஆகுது. உடலுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா இவங்களால அந்த பசி உணர்வுங்கிறது இருக்காது, சாப்பிட தோணாது, எதுலேயுமே ஆர்வம் இருக்காது, தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நினைவு மறந்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ தான் செஞ்சுருப்பாங்க, நான் செய்யவே இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ தான் சாப்பிட்ருப்பாங்க, நான் சாப்பிடவே இல்லை, எனக்கு பசிக்குதும்பாங்க. அப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்.
அந்த அன்றாட வேலைகள் எல்லாமே தடைபட்டுரும். குளிக்கிறது, சாப்பிட்றது, உட்கார்றது, யாராவது வந்தால் ரிசீவ் பண்ணுறது, யாராவது வந்தால் ஒரு வெறுப்புணர்வை காமிக்கிறது, கோபத்தை வெளிப்படுத்துறது, இந்த மாதிரி மனசுலேருந்து உடலுக்கு கன்வெர்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கோம். இவங்க நைட்டு படுத்தா கூட இவங்களுக்கு இயல்பாக இருக்க முடியாது. புரண்டு புரண்டு படுத்துகிட்டே இருப்பாங்க. லைட்டு போட்டிருக்கணும்பாங்க, இல்லைன்னா இருட்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒன்று இந்த கேட்டகரி, இல்லைன்னா அந்த கேட்டகரியில் இருப்பாங்க. அப்போது இவங்களுக்கு காற்று பத்தலைன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குதும்பாங்க. இந்த வீடு எனக்கு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நேரம் ஹாலில் உட்காருவாங்க. கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன், நைட் 2 மணிக்கு எந்திரிச்சு நான் தூக்கம் வரல காத்தாட நடந்துட்டு வரேன்ட்டு போவாங்க. அப்போ புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. தனக்குத்தானே பேச ஆரம்பிச்சிருவாங்க. இல்லையே நான் ஒன்றுமே பேசலையே, நான் அமைதியாக தான் இருக்கிறேன்பாங்க. அப்போ இவங்க பேசுகிறது இவங்களுக்கே தெரியாமல் கூட இருக்கும். இந்த மாதிரி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது திடீர்னு நைட்டு தூக்கம் வரலைங்கிறதுக்காக இவங்க அடுத்து செய்யக்கூடியது, தன்னோட உறவினர்களுக்கோ மகனோ மகளோ பெற்றோர்களோ யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு நலம் விசாரிக்கிறேங்கிற பேரில் அவங்களுக்கு அடிக்கடி நைட்டு நேரத்தில் 11 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணுவாங்க. இது அவங்களுக்கு சங்கடமாயிடும், கூப்பிட்ற இவங்களுக்கும் சங்கடமாக இருக்கும். இதனால் என்ன, இந்த நேரத்துக்கு தான் அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு சொல்லி இவங்க நினச்சிக்குவாங்க. அது அவங்களுக்கும் டிஸ்டர்பாக இருக்கலாம். இது தொடர்ந்து வர்றப்ப தான் இவங்க ஹெல்த்துக்கு பாதிப்படையுது, பசியின்மை ஏற்படுது, அந்த தலைவலிங்கிறது வந்துடுது, உடல் அசதியாக இருக்கும், ஒரு இடத்துல உட்காந்துட்டு எந்திரிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும், அடிக்கடி பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஏதோ தனக்கு உடம்புக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியும் மாறி மாறி ஏதோ ஒரு மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் டாக்டர்கிட்ட போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாலும் அவங்க ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்குது, ஹெல்த்தில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் மருந்து சாப்பிட்டாலும் அவங்களோட இயல்பு நிலையில் இருக்க முடியாமல் தவித்து கொண்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்துச்சுன்னா அவர்கள் மீது கோபப்படுவதை தவிர்த்து விட்டு அவர்களின் சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உளவியல் ஆலோசனை கொடுப்பதன் மூலமாக அவர்கள் சொல்ல முடியாத அழுத்த நினைவுகளை உளவியல் பகுப்பாய்வின் மூலியமாக கண்டறிந்து மறுசீரமைக்கும் பொழுது இவர்கள் இயல்பாக இருக்க முடியும். இல்லை நம்ம எல்லாமே சரியாயிடும், என்னை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் இவங்க சொல்லுவாங்க. எந்தவித ஆலோசனைக்கும் இவங்க வரவே மாட்டாங்க, யாரையும் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா கூட உடம்புக்கு சரியில்லை, காய்ச்சல் அடிக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா கூட அதெல்லாம் தேவையில்லை, என்னை நானே பார்த்துக்கிறேன், நான் இந்த கஷாயம் குடிப்பேன் இப்படின்னு சொல்லி முரண்பாடுகள் அதிகமாக வச்சுருப்பாங்க. எல்லாமே எனக்கு தெரியும், எனக்கு எதுவும் அவசியமில்லை, தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு புரிய வச்சு இவங்களுக்கு புரியும் கொள்ளும் தன்மையும் குறைவாக இருக்கும், ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் குறைவாக இருக்கும், சகித்துக்கொள்ளவும் மாட்டாங்க. இவங்களோட சூழ்நிலை புரிந்து கொண்டு இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே தவிர இவர்களை வெறுக்க வேண்டாம். அப்போ ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இவங்களோட மனரீதியான ஏற்பட்ட நிகழ்வுகளை உளவியல் பகுப்பாய்வின் மூலியமாக தெரப்பிகள் கொடுத்து இவங்களை சமநிலைக்கு கொண்டு வர்றப்ப இவங்க இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து விடுபட்டு இயல்பான நிலையில் வாழ முடியும். இப்போது நான் உளவியல் சிகிச்சை கொடுத்தா இது சரியாயிடுமா அப்படின்னா, உளவியல் சிகிச்சை இவங்களுக்கு ஒரு பாட்டு, இவங்க கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு பாட்டு கொடுக்கணும். அதாவது இவங்க ஆரம்ப காலகட்டத்திலிருந்து எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க, எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்கன்னா கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அப்போ இனிமேல் இவர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னா அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை வைத்து இந்த உறவினர்களுக்கும் குடும்ப நபர்களுக்கும் கொடுக்குறப்போ இவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உளவியல் சிகிச்சைகள் கொடுக்குறப்ப இவங்க சீக்கிரமாக குறுகிய காலத்தில் வெளியில் வர முடியும். இல்லைன்னா இது மன ரீதியான பாதிப்பு அழுத்தப்பட்டதாக மாறி உடல் ரீதியான தீர்க்க முடியாத நோயாக கூட மாற்றி விடுகிறது. இது போன்ற தூக்கம் இல்லை அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. தூக்கம் இல்லைங்கிறது அழுத்தப்பட்ட நினைவும் அழுத்தப்பட்ட எண்ணமும் சகித்துக்கொள்ளும் எண்ணமும் சகித்துக்கொள்ளாத எண்ணமும் உங்களை இயக்குவதுதான். இதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உளவியல் பகுப்பாய்வு மற்றும் மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுப்பதன் மூலமாக இவர்களை சமநிலைப்படுத்த முடியும். இதற்காக தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக நலன் இவற்றில் வளர்ச்சியடைவதற்கும் வெற்றியடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.